Hi everyone, Assalamu Alaikum. Welcome back to another weekend vlog. Family weekend vlog னு கூட சொல்லலாம். சன்ஸ் ப்ரீ ஸ்கூல் போறல அது ஒரு நல்ல விஷயம். எங்களுக்கு யாருக்கு ஹேப்பியோ இல்ல எனக்கு ஹேப்பி. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் மோஃபிந்தா டபுள் ஹேப்பி. என்ற எல்லாமே ஸ்லோவா செய்யலாம். ஹரிபரி ஒன்றும் இல்ல. சோ இன்னைக்கு எங்களுக்கு கார்டன்ல கொஞ்சம் வர்க் இருக்கிற. நார்மலி எங்கட கார்டனுக்கு ஆஃப்டர்நூன் டைம்ல தான் நல்லைக்கும் போறது. மார்னிங் போனா கோல்ட் ஆயிக்கும். ஏன்னா வெயில் வரது ஆஃப்டர்நூன் டைம்ல தான் கார்டனுக்கு வெயில் வர. எல்லாருமே இவ்வளோ நாள் எக்ஸைட்டிங்காக இந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ கார்டனில் நாங்கள் செய்ய பார்க்குறேன். ஸோ நல்லா டின்னருக்கும் சேர்த்தே குயிக்காக 1 pot ரைஸ் தான் செஞ்சு வச்சுட்டு போக பார்க்குறேன். குயிக்காக செய்யணும், வீட்டில் எல்லாருக்கும் விருப்பமான மாதிரியும் செய்யணும் அப்படின்னா எப்போவுமே நான் 1 pot ரைஸ் தான் குக் பண்ணுறேன். அதுக்கு இன்றைக்கி நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சிக்கன் மந்தி செய்கிறதுக்கு. ப்ரெஷர் குக்கரில் நான் கீ சேர்த்திக்கிறேன் 1/4 கப் மாதிரி. அது மெல்ட் ஆகினதுக்கு அப்புறம் நான் ஸ்பைசஸ் சேர்த்தேன். ட்ரை லெமன், பே லீஃப் 2, கார்டமன், சினமன் ஸ்டிக் அதெல்லாம். வேறு அனியன் 2 கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். ரைஸுக்கு என்ன சரி ஸ்பைசஸ் சேர்க்குறேன் அப்படின்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி சேர்த்தா தான் நல்லா இருக்கும். பட் நான் இன்றைக்கு ரெடிமேடாக சேர்ப்பாக்குறேன். அதுக்கு நான் இப்போ இடத்துல டர்மரிக் பவுடர் 1 teaspoon சேர்த்திக்கிறேன். சில்லி பவுடர் 1.5 teaspoon சேர்த்திக்கிறேன். கறி பவுடர் 2 teaspoon சேர்த்திக்கிறேன். அண்ட் கியூமின் பவுடரும் நான் 2 teaspoon சேர்க்கிறேன். அதோட கொரியாண்டர் பவுடர் 1 teaspoon சேர்க்கிறேன். பெப்ரிகா பவுடரும் நான் 1 teaspoon சேர்க்கிறேன். அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸும் நான் சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸும் 1 teaspoon மாதிரி சேர்க்குறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணினா மந்திக்கான மசாலா ரெடி. அனியனுக்கு நீங்கள் கட்டாயம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ப்ரௌன் ஆகிறதுக்கு. அப்புறம் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை கொஞ்சம் பச்சை வாசம் போகிறதுக்கு. இவ்விடத்துல நான் டொமேட்டோ அப்படியே சேர்க்காம நான் 2 டொமேட்டோ நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் வேறையாவே ரெடி பண்ணி வச்சா மந்தி மசாலா தான் நான் சேர்க்கிறேன். சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சோல்ட்டை சேர்த்தா சரி. சோல்ட் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும். என் ரைஸும் சேர்க்குறேன். நாங்கள் இதிலே தான் மீட்டும் சேர்க்குறேன். சோல்ட் சேர்க்கணும். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நான் சிக்கன் ஸ்டாக் நான் நல்லா இடித்து சேர்த்திக்கிறேன். அது எந்த அளவுக்குன்னா நார்மலி நாங்கள் ஷாப்பில் எடுக்கிற சிக்கன் ஸ்டாக்ல ஹாஃப் மாதிரி சேர்த்திக்கிறேன் நான். இதுவும் ஆப்ஷனல். டொமேட்டோ பியூரி 1 tablespoon சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேறையாவே வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். சிக்கனை தான் சேர்க்குறேன். நீங்கள் எப்போவுமே மந்தி செய்கிற அப்படி 1 pot ரைஸ் செய்கிற அப்படின்னா பெரிய பீசஸாக சேர்க்கறது தான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் எனக்கிட்ட கட் பண்ணின சிக்கன் தான் நான் தான் சேர்த்தேன். இடத்துல ஒரு 500 grams மாதிரி நான் சிக்கன் சேர்த்திக்கிறேன். மிக்ஸ் சிக்கன் தான் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் லிட்டு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் நான் 2 கப் சேர்க்குறேன். இடத்துல சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் பண்ணினா சரி. நார்மலி சிக்கன் வேகிறது 15 minutes ப்ரெஷர் குக்கர் டைம் எடுக்கிறேன் அப்படின்னா 10 minutes பண்ணணும். 70% தான் சிக்கன் வேகணும்.
இது 100% சிக்கன் வெந்தில்லை. ஒரு வேளை வந்து நான் இன்னைக்கு இதிலே தான் ரைஸ் சேர்க்க பார்க்குறேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்டா நீங்கள் சிக்கன் எடுத்து ஒன்று அவனில் அப்படி இல்லாட்டி பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்தா சரி. இதுவும் ஆப்ஷனல். நான் இவ்விடத்துல 2 பொட்டேட்டோ சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி வந்து கறிக்கொச்சிக்க ஒன்றும் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேறையாவே வாஷ் பண்ணி 1/2 hour தண்ணியில் சோக் பண்ணின ரைஸை தான் சேர்த்திக்கிறேன். அப்புறம் வந்து 1 inch அளவுக்கு தண்ணி அளவு பார்த்து தண்ணி சேர்த்தா சரி. நான் தண்ணி வேணும் அப்படின்டா 10 minutes ப்ரெஷர் குக்கர் பண்ணுறேன். டைமர் ஒன்றா ஆயினோ இல்லையோ 10 minutes தான் ப்ரெஷர் குக்கர் பண்ணுறேன். இங்கே சர்வ் பண்ணக்கிட்ட சிக்கன் வந்து கீழே தான் நிற்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணினா சரி. இதோட வந்து நான் சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் வந்து சல்சா தான் செஞ்சேன். அதை லாஸ்ட் ஃப்ளோக்கில் நான் ரெசிபியை ஷேர் பண்ணினேன். லஞ்ச் எடுத்துட்டு அப்புறம் போன கார்டனுக்கு தான். இதுக்கு தான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இந்த என் ஹஸ்பண்ட் ஆஃப் டே வரங்காட்டி நான் வெயிட் பண்ணி கொண்டு இதை செட் பண்ணுறதுக்கு. இது நான் தேடி பார்த்து எல்லாம் செஞ்சு நான் ஆர்டர் பண்ணினது. ப்ளூவுட் பிராண்டில் இருந்து நான் மட் கிச்சன் தான் ஆர்டர் பண்ணினேன். எனக்கு டெஃபினெட்லி தெரியும் ஷன்சா வந்து இது என்ஜாய் பண்ணுவது அப்படின்ட்டு. ஸோ நான் பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். எங்களோட கார்டன் சின்ன கார்டனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்து ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கணும். என் வுட்ல தான் நான் பார்த்தேன். ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ப்ளூவுட் பிராண்ட்லேருந்து தான் நான் வந்து ஆர்டர் பண்ணினேன். வித்தின் 1/2 hour ஃபிக்ஸ் பண்ணினேன். அண்ட் அவ்வளோ குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிலும் எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து தந்திக்கிறேன். ஸோ நாங்கள் ஈஸியாக வந்து அதை ஃபாலோ பண்ணினாலே ஃபிக்ஸ் பண்ணிடலும். வோலில் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்தேன். என் சின்ன கார்டன் தானே. ஸோ வந்து நிறைய ஸ்பேஸ் எடுக்காம கணக்கான சைஸில் இருந்து உங்களோட டொட்லரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணினா சரி. பிரிட்டன் பிளேக்கு வந்து பெர்ஃபெக்டான மட் கிச்சன் தான் இது. இல்லை வாட்டர் டிஸ்பென்சர் வந்திக்கிறேன். என் 2 பேன்ஸ் வந்து அதே மாதிரி சிங்க்கும் அப்படி வந்திக்கிறத கிரீன் கலர்ல இருக்கிறது. பிளாக் கலர்ல இருக்கிற வந்து பிளாக் போர்ட். ஸோ சோக் கொண்டு கொடுத்து அதுலேயே வந்து கீரி அப்படி எல்லாம் விளையாடலும். கிச்சன்ன்றது எப்படின்னா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நாங்கள் சேரெல்லாம் சின்னத்தில் அலைஞ்சி அப்படி விளையாடுறதானே. நல்லா குக் பண்ணின மாதிரி விளையாடிருந்தானே. அதுதான் இது. ஸோ எவ்வளோ மெஸ் ஆயினானு வந்து எந்த இஷ்யூவும் இல்லைண்டா. வெளியில தான் நிற்கிற அவுட்டோர் பிளே இது. எங்களை வந்து அதை கிளீன் பண்ணி அடிக்கலும். அது அவக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து அதுக்கு தான் நான் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டே போனேன். என்ற எனக்கு தெரியும் அவள் அதை செட் பண்ணி கொடுத்தா அவள் எப்படியுமே மறுபடியும் வந்து உள்ளுக்கு வர மாட்டா எவ்வளோக்கும் அதை விளையாடுவது அப்படின்ட்டு. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். உங்களுக்கு வேணால் பார்த்து ஆர்டர் பண்ணலும். ஒருவேளை லிங்க் ஒர்க் ஆகாட்டி உங்களுக்கு எனக்கு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணி கேட்கலும். நான் உங்களுக்கு டைரெக்டாக வந்து லிங்க் அனுப்புகிறேன். ஷன்சாக்கு எக்ஸைட்மெண்ட்டோ இல்லையோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நாங்களும் ஒரு 1/2 hour மாதிரி அதை விளையாடி பார்த்து நல்லா தான் இருந்தது. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்திக்கும் வந்து எப்படின்னா மாம் அண்ட் டொட்லர்ஸ் வந்து சேர்ந்து வந்து நெசரி குக்கீஸ் அப்படி எல்லாம் செய்கிறேன். அது பார்க்குறதுக்கு எனக்கும் ஆசையாக இருந்தேன். அப்போ நானும் நினச்ச ஷன்ஸா கூட்டி கொண்டு அப்படி செய்வோம் அவள் என்ஜாய் பண்ணுவது அப்படின்ட்டு. அப்படி இல்லை, வீடியோவில் காட்டுற மாதிரி இல்லை. அதுக்கு தனி பொறுமையோண்டு வேணும்.
நான் இன்றைக்கு சூஸ் பண்ணின குக்கி வந்து ப்ரௌனி குக்கீஸ் தான் செய்கிறது. ஸ்வீட்ஸில் வந்து எனக்கு லட்டு செய்யலும், பேக் பண்ணுற அப்படின்டா ப்ரௌனி வந்து நல்லா பேக் பண்ணலும், அவ்வளோதான். ஸோ நான் நினச்சேன் அப்போ ப்ரௌனி வந்து ஈஸி தானே, ஸோ வந்து ப்ரௌனி குக்கி வந்து ஈஸியாக தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி செய்ய பார்க்குறேன். எனக்கு பேக்கிங் வந்து பெருசாக சரி வரல, ஸோ நான் வந்து அவள் கூட்டி கொண்டு ட்ரை தான் பண்ண பார்க்குறேன். இன்றைக்கி ப்ரௌனி குக்கீஸ் செய்கிறதுக்கு நான் இடத்துல பட்டர் 50 கிராம் எடுத்துக்கிறேன். அதோட வந்து டார்க் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட் ரெண்டும் சேர்த்து நான் மெல்ட் பண்ணுறேன். நான் மைக்ரோவேவ் பண்ணுறேன், உங்களுக்கு வேண்டாம் டபுள் பாயில் பண்ணலும். இவ்விடத்துல நான் சுகர் 1/4 கப் சேர்த்திக்கிறேன். ப்ரௌன் சுகர் 1/4 கப்பும் ஒயிட் சுகர் 1/4 கப்பும் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்டா ஒயிட் சுகர் மட்டுமே 1/2 கப் சேர்க்கலும். நான் எக் ரெண்டும் சேர்க்கிறேன். கட்டாயம் எக்குண்டா ரூம் டெம்பரேச்சர்ல தான் நிற்கணும். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறையாவே மெல்ட் பண்ணி வச்சிட பட்டர் அண்ட் சாக்லேட் தான் சேர்த்திக்கிறேன். plain flour 1/2 கப் சேர்த்திக்கிறேன். கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நான் தேடி பாசத்தில் விளங்கினா டூ மச்சாக மிக்ஸ் பண்ணப்படாது. நாங்கள் வந்து லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதை ஃபோல்ட் பண்ணுற மெத்தடில் தான் அதை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணினேன். உங்களுக்கு வேணுண்டா இதை அப்படியே எடுத்து பேக் பண்ணலும் ப்ரௌனி மாதிரி வராது, கேக் மாதிரி வரும் போல். ஏண்டா வந்து நாங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கிறேன்னா இது வந்து நாங்கள் குக்கீஸ் தான் செய்கிறேன். இதுவும் ஆப்ஷனல். நான் இடத்துல டார்க் சாக்லேட் சிப்ஸும் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விளங்கும் அது லிக்விட் மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணக்குள்ளே விளங்கும், அது திக்காகிற மாதிரி விளங்கும். இப்படி வந்தால் அது ரெடி இல்லைன்னு அர்த்தம். ஸோ 1/2 an hour வைக்கணும், வெளியில் கிச்சன்லேயே வச்சா சரி. அது திக்காகி தான் வரணும், ஏன்னா நாங்கள் குக்கீஸ் தான் செய்ய பார்க்குறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை வச்சாலே அது திக்காகிடும். இது அப்படியே எடுத்து 180 செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணின அவனில் 20 மினிட்ஸ் தான் பேக் பண்ணணும். எனக்கு இப்படி தான் வந்து அது பேர்ன் ஆகி பேக்கிங் பவுடர் சேர்த்தாலே எனக்கு அந்த எதுவாக இருந்தாலும் சரி வரல, நான் பார்த்திக்கிறேன். ஆனால் நான் நினச்ச இது சரி வரும்ண்டு இதுவும் 50% மாதிரி தான் சரி வந்தேன். நான் என்ன செஞ்சேன்டா 20 மினிட்ஸில் வந்து நான் பார்த்தா அது சரியாக வந்தேன். ஆனால் ப்ரௌனிட மேலே வந்து அதை வெடித்த மாதிரி வரும் தானே. ஸோ நான் அப்படி தான் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன், இதில் அப்படி வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் 10 மினிட்ஸில் வச்சோடனே அது பேர்ன் ஆகி. ஸோ நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், வந்து நீங்கள் 20 மினிட்ஸ் இதே மெத்தடை நீங்கள் ஒரு வேலை ஃபாலோ பண்ணினா நீங்கள் 20 மினிட்ஸ் வச்சா போதும். அப்படி இல்லாட்டி வந்து இப்படி என்ன பேர்ன் ஆக சான்ஸ் சீக்கிரம். நாங்கள் இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த vlog என்ஜாய் பண்ணிக்கும் அப்படின்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர், பை பாய்.